நண்பர்களுக்கு வணக்கம். தோட்டத்தில் நாம் செடிகள் நடுறோம். அந்த நட்ட செடிகள் அதனுடைய வளர்ச்சிக்கு தகுந்தது மாதிரி, அந்த நேரத்துக்கு தகுந்தது மாதிரி வளருதா அப்படிங்கிறத நாம் கண்காணிக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம். அந்த மாதிரி செடிகள் வளரலை அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நாம் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்தது மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கணும். அப்போ தான் நாம் தோட்டம் வச்சு பராமரித்து செய்கிறதுல நமக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த வகையில் நாம் பார்த்தோன்னு சொன்னாக்கா, இப்போ தைப்பட்டத்துக்கு சில செடிகளை நடவு செஞ்சுருக்கேன் நான். தைப்பட்டம் லேட்டாக தான் ஆரம்பித்தேன். இருக்கிற செடிகளை வச்சே பார்த்துக்கலாம், அப்புறம் ஆடிப்பட்டத்துக்கு நிறையா நடவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாடி இங்கே பாருங்கள் ரொம்ப அழுக்காயிடுச்சு. இதையெல்லாம் சுரண்டி விட்டுட்டு வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் நிறையா செடிகளை வைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் என் மனசில் இருந்தது. அப்புறமேல ஆடிப்பட்டத்துக்கு நடவு செஞ்ச சில செடிகள் எல்லாம் அப்படியே வாடி போன பிறகு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தோட்டத்தை க்ளீன் பண்ணப்போ தோட்டத்தில் என்னமோ செடிகள் குறைவாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு திருப்தியே இல்லை. அதுக்கப்புறம் விதைகளை எல்லாம் போட்டு சில செடிகள், கத்திரிக்காய், தக்காளி இதையெல்லாம் நடவு செஞ்ச ஆரம்பித்தேன். கத்தரி, வெண்டை, பச்சை மிளகா, வெள்ளரிக்காய், தர்பூசணி இப்படி பல விதமான செடிகளையும் மறுபடியும் போட்டு நடவு செஞ்சுட்டேன். இப்போ எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் காய்ச்சி முடிஞ்சாதான், அதாவது ஜூலைக்குள்ளே காய்ச்சி முடிஞ்சாக்க தான் இதெல்லாம் நாம் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு அந்த வாட்டர் ப்ரூஃப் அடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த புடலங்காய் கூட காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். வாங்க இப்போ தோட்டத்தில் இந்த தேதியில் எங்கள் தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி சத்துள்ள உரங்களை தயாரித்து முறையாக சரியான இடைவெளியில் கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு தோட்டத்தில் காய்கறிகள் நமக்கு நல்லா விளைஞ்சிக்கிட்டு வருது. ஒரே செடியில் எவ்வளவு தம்பட்ட அவரை காய்கள் இருக்குது பாருங்கள். இன்னும் உள்ள செடிக்கு உள்ளே எல்லாம் இருக்குது. ஒரே செடியில் நிறைய அத்தி காய்கள் காய்ச்சிருக்கு. இந்த சில காய்கள் இப்போ பழுக்கவும் ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மல்பெரி செடியில் நிறையா காய்கள் இருக்குது. இது வெள்ளை வெரைட்டி தான். முதல்ல ஒரு போகம் நல்லா காய்ச்சி முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் இந்த மல்பெரி செடியில் நிறையா காய்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இது சாத்துக்குடி செடி. சாத்துக்குடி செடியில் எவ்வளவு பூக்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பூக்கள்லாம் அப்படியே அருமையான வாசனை. பிஞ்சுகளும் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். நிறையா பிஞ்சுகள். போன வருஷம் இதிலேருந்து நிறையா சாத்துக்குடி எடுத்தோம். அதே மாதிரி இந்த வருஷமும் நிறையா பிஞ்சுகள் விட்டுக்கிட்டு இருக்குது இந்த சாத்துக்குடி. தக்காளி செடியில் பழங்களும் காய்களுமா நிறையா இருக்குது. ஒவ்வொரு தக்காளி பழமும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஆப்பிள் சைஸில் கொத்து கொத்தா தக்காளி காய்கள். ஆடிப்பட்டத்துக்கு நட்ட தக்காளி செடி தான் இதெல்லாம். ஒரு போகம் எல்லாம் பறித்து முடிச்சிட்டோம். மறுபடியும் இது துளிர் விட்டு எவ்வளவு காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அதே மாதிரி காய்களும் நிறையா இருக்குது. அதே பழங்களும் நிறையா பழுத்து வந்துக்கிட்டு இருக்குது. தக்காளி குறைவில்லாமல் மகசூல் கொடுத்துக்கிட்டு இருக்குது. எல்லா செடியிலையுமே இப்போ நான் காட்டுறது ஃபுல்லாகவே ஆடிப்பட்டத்து செடிகள் தான். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னாக்க பச்சை செடி அவரை, பட்டை அவரை தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்குது, குறைவே இல்லாமல். கொய்யா செடியிலையும் பூக்களும் பிஞ்சுகளும் காய்களுமா நிறையா இருக்குது. இந்த மிளகாய் செடியில் பார்த்திங்கன்னா எவ்வளவு காய்கள், அது பழங்களாகவும் மாறிடுச்சு. சில பழங்கள் பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள். சில பழங்கள் ரெட் கலரில் இருக்குது. நிறையா காய்ச்சிருக்கு. ஒரே செடியில் எவ்வளவு காய்ச்சிருக்கு பாருங்கள். 3 கலரில் இருக்குது இந்த செடியில் மிளகாய். பச்சை, பர்பிள், சிகப்பு அப்படின்ட்டு. இது பர்பிள் லாங் கத்திரி. ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் வளர்ந்த பிரான்ச்சு தான் இது. எவ்வளோ காய்கள், பிஞ்சுகள், பூக்கள் எல்லாம் அது இருக்குது பாருங்கள். எப்போதும் போலவே அவரைக்காய் செடியில் நிறையா இந்த வெள்ளை அவரை, பால் அவரை இருக்குது பாருங்கள்.
இதெல்லாம் பறிக்காமல் அப்படியே விட்டுட்டோம். நாங்கள் பறித்து மாளலைங்க. எவ்வளோ பேருக்கு தான் கொடுக்குறது? எத்தனை நாளைக்கு தான் அவரைக்காயவே சமைச்சு சாப்பிட்றது? அந்த அளவுக்கு காய்க்குது. தானே முளைச்ச பாவக்காய் செடியிலேருந்து எவ்வளவு பாவக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதை கூட எடுத்துக்கலாம். முத்த ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இன்னொரு செடியில் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இங்கேயும் ஒரு பாவக்காய் செடி. இதுவும் தானாக முளைச்சது தான். இதுலேயும் காய்கள் இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரை இப்படியே காடு மாதிரி வளர்ந்துருக்கு. இங்கே ஒரு மணத்தக்காளி செடி. இல்லை பாருங்கள், காய்கள் பழங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. இதுவும் எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துருக்குது பாருங்கள். மணத்தக்காளி காய்களை கூட நாம் பறித்து அந்த வத்தல் போடலாம். வத்தல் போட்டோம்னாக்கா வத்தல் குழம்பு புளிக்குழம்புல போடலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. எவ்வளவு காய்கள் இருக்குது பாருங்கள் செடியில், நிறையா காய்கள். உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த மணத்தக்காளி கீரை. அப்படியே பழமாக இருக்குது. இந்த பழத்தை அப்படியே பறித்து கூட சாப்பிட்லாம். பாருங்கள், அப்படியே சாப்பிட்லாம். கத்திரிக்காய் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு. காந்தாரி மிளகாய் இந்த செடி 3 வருஷமாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு தோட்டத்தில் இருந்து. நாங்கள் யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த செடி தோட்டத்தில் இருக்குது. விதவிதமான ரோஜா பூக்களும் பூத்துருக்கு. இந்த தம்பட்டாவர காய்களையெல்லாம் பறிச்சுக்கலாம். விட்டாக்கா ரொம்ப முத்தி போயிடும். நான் பறித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த செடியில் எவ்வளோ பெருசாக பச்சை மிளகா நிறையா காய்ச்சிருக்கு. செடிக்குள்ளே நிறையா இருக்குது பாருங்கள். ஒரே செடியில் எவ்வளவு மிளகா காய்ச்சிருக்கு. இந்த செடியிலையும் எவ்வளவு மிளகா பாருங்கள். பக்கத்தில் இன்னொரு செடி, அதுலேயும் நிறைய மிளகா காய்ச்சிருக்கு. பக்கத்திலே காந்தாரி மிளகா எவ்வளவு அடர்த்தியாக எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். பைனாப்பிள் பாருங்கள், வளர்ந்து வந்துருச்சு, பழமாக போகுது. ஒரே கொத்தில் எவ்வளோ மல்லிகைப்பூ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். 9 மொட்டு இருக்குது. எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்குது. நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். தக்காளி பழங்களையும் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு. அது பாதி சரியாக காய்க்காமல் இருக்குது. இதையும் எடுத்துக்குவோம். இன்றைய அறுவடை எவ்வளோ தக்காளி, தம்பட்டவரை, வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், கத்தரி, பாவக்காய் இவ்வளவும் எடுத்திருக்கோம். தோட்டத்தில் நிறைய விதமான பூக்கள் இருக்குது. இப்போ நாம் பார்க்குறது வந்து சந்தன முல்லை. இது தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும். இப்போ கோடைக்காலமாக இருந்தாலுமே கூட எவ்வளவு அருமையாக பூத்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 2 முழம் கட்டுற அளவுக்கு இதில் பூக்கள் பூத்துரும். கிரவுண்ட் ஃப்ளோரில் மண்ணில் தான் இந்த செடியை வச்சுருக்கோம். 2 மாடி தாண்டி இந்த செடி இவ்வளோ உயரத்துக்கு வந்து இவ்வளோ பூக்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த கோடையிலும் பன்னீர் ரோஸ் பூக்கள் நிறையா பூத்துக்கிட்டு இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தம்பட்டை அவரை பூவு. இங்கே தக்காளியும் நிறையா தொடர்ந்து காய்ச்சி வந்துக்கிட்டு இருக்குது. தோட்டத்தில் தக்காளிக்கு பஞ்சமே கிடையாது. மல்லிகை செடியும் நாம் கவாத் பண்ணி விட்டது, உரம் கொடுத்து பராமரித்ததுக்கப்புறம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எவ்வளவு அரும்புகள் அருமையாக இருக்குது. இது வந்துட்டு பன்னீர் பட்டன் ரோஸ். இதுவும் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் நிறைய பூக்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பூக்களே பார்க்குறதுக்கு அருமை.
இது பார்த்திங்கன்னாக்கா 7 days ரோஸு, இதுவும் பூத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு மெரூன் கலர் சாமந்தி பூ. இந்த பூச்செடிகளை எல்லாமே கொண்டு வந்து ஷேட் நெட்டுக்குள்ளே வச்சுட்டோம். வெயில் அவ்வளவு கொளுத்துது எங்கள் ஊரில். அப்படி இருந்தாலும் எல்லா செடிகளையும் நாங்கள் பசுமை மாறாமல் பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ரோஸும் வெள்ளை கலர் ஹைபிஸ்கஸும் இருக்குது பாருங்கள். ரெண்டையும் சேர்த்து பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது, அருமையாக. செடியெல்லாம் அவ்வளவோ செழிப்பமாக நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா செடி செண்பகம், இதுவும் நெட்டுக்குள்ளே தான் இருக்குது. முதல்ல பூத்த பூக்கள்லாம் ஓஞ்சு போயிடுச்சு. இப்போ மறுபடியும் துளிர் வந்து நிறையா மொட்டுக்களை விட்டுக்கிட்டு இருக்குது. இதுக்கு டெய்லி நாங்கள் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்திலே செடி பட்டை அவரை எல்லாமே விதைக்கி விட்ருக்கோம். அடுத்த சீசனுக்கு ஆடி பட்டத்துக்கு வேண்டிய விதைகளை இதிலேருந்து சேகரித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவ்வளோ காய்களையும் விதையாகட்டும் அப்படின்னு விட்டு வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டைக்காய் என்ன அருமையாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதுக்கு பக்கத்திலே பார்த்தோம்னாக்கா டேபிள் லெமன் அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. காய்கள் எல்லாம் நல்லா திரட்சியாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த டேபிள் லெமன் தொடர்ந்து காய்க்கும், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீட்டுக்கு. இந்த கோடைக்கு இதை ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு, பூச்சி விரட்டி அடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த செடி பட்டை அவரை பூ பூத்து காய்ச்சிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அருமையாக நிறைய பிஞ்சுகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. அசுவினி பூச்சியும் கம்ப்ளீட்டாக இப்போ இல்லை, சரியாயிடுச்சு. போன மாதம் நடவு செஞ்ச பச்சை வெண்டைக்காய் செடியும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நிறையா மொட்டுக்களும் காய்களுமாக இருக்குது. போன மாதம் நடவு செய்த கத்திரிக்காய் செடி எவ்வளோ ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒவ்வொரு இலையும் எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியும் இப்போ மொட்டு விட்டு பூ விட ஆரம்பிச்சிருச்சு. பூ தெரியுது பாருங்கள். மொட்டுக்களும் நிறையா இருக்குது. இங்கேயும் இருக்குது பாருங்கள் மொட்டுக்கள். இந்த மாதிரி பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கத்திரிக்காய் செடியும். பக்கத்திலே பார்த்திங்கன்னா இது கவாத்து செஞ்சு விட்ட கத்திரிக்காய் செடி. சின்ன செடி தான் பாருங்கள், எவ்வளோ குட்டையாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னாக்கா ஒரே இடத்துல பாருங்கள் 6 காய்க்கு மேலே கத்திரிக்காய் வந்திருக்கு பாருங்கள். கவாத்து செஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ காய் ஒரே இடத்துல காய்ச்சிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். உள்ள அடியில எல்லாம் காய்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், பரங்கிக்காய் செடி போட்டிருக்கோம், அதுவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பாவக்காய் பந்தலுக்கு மேலே போய் நிறைய காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்க்குறோம், இங்கேயும் பாருங்கள். இந்த தடவை நிறைய பாவக்காய் காய்க்குது எங்கள் வீட்டில். அடினியத்தில் புதுசாக காய் வந்திருக்கு. இது பாருங்கள், இந்த மாதிரி மீசை மாதிரி இருக்குல்ல, இதை தான் காய். போன வீடியோவில் மொட்டாக இருந்த ட்ராகன் பூவும் பூத்துருச்சு. என்ன அழகு, அருமையாக இருக்குது பாருங்கள். இது பார்க்க பார்க்க அழகு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.